ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த சேனலை யூடியூப்ல டெர்மினேட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியல. நான் அப்பீல் கொடுத்துருக்கேன், பட் வருமானு தெரியல. அதனாலதான் இப்ப புது சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். மறக்காம ஹைபும் பண்ணிடுங்க. இப்ப நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளோட பேரண்ட்ஸ் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதால அவளோட ஸ்டெப் சிஸ்டருக்கு தான் அந்த பையனை கல்யாணம் பண்றதா இருந்தது. அவன் சீஃப் ஃபேமிலியே சேர்ந்தவன். அவனும் ஒரு மேட்மேன் அப்படிங்கறனால நம்ம ஹீரோயினை எப்படியாவது கோத்து விட்டுலான்னு சொல்லிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி இந்த ஃபியான்ஸை வைத்த நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் வேற வழி தெரியல, இவங்க ஃபேமிலில இருந்து போனா போதுங்கிற மாதிரி அவளும் ஓகே சொல்லிட்டா. அங்க வந்து பாக்குறா, கல்யாணத்துக்கான எந்த அறிகுறியுமே அங்க இல்ல. அப்புறம் அங்க சீஃப் ஃபேமிலியோட ஹெட் இவளோட ஃபாதர் இன் லா தான் அங்க இருக்காரு. என் பையன் கொஞ்சம் லூசு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அப்பப்ப அவனுக்கு கோவம் வரும். உனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணு, உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் ஓகே சொல்ல வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன உடனே உள்ள போய் ஹீரோவை பாக்கலான்னு போறாங்க. ஹீரோ வெறித்தனமா இருப்பான் போல. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. அவன் ஒரு கிளாஸை தூக்கி எறிறான். பட் அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணா அதுவே போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரா. ஹீரோ மறைச்சுக்கிட்டே இருக்கா. என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்ல, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம், நீங்க என்ன ஒய்ஃப்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போக, உங்க இங்க இருந்து போயிரு, இல்லன்னா உன்னை இப்பயே சாவடிச்சிருவேன்னு சொல்லி கழுத்துல கை வச்சு ஹீரோ மிரட்டுறான். என்ன விடு விடுன்னு சொல்லி ஹீரோயின் காத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி நின்னுட்டு, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஏதோ கன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கா. அதை முதுகுல வச்சு ஒரு அமுக்க அமுக்க அப்படி ஹீரோ கீழே விழுந்துட்டான். ஹீரோவை பார்த்துட்டு, இதை வச்சுதான் உன்னை ஹேண்டில் பண்ண போறேன் இன்னைக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல, சோ நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கையில ஏதோ டேப்லெட் மாதிரி எடுக்கிறா. இது என்னதுன்னு சொல்லி கேட்க, இது ட்ரக்ஸ், இது உனக்கு நான் கொடுக்க போறேன், இது மட்டும் நீ சாப்பிட்டுட்டானா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்றது தவிர வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் இதுக்கான மெடிசன் உனக்கு கியூர் பண்றதுக்கு நான் தான் கொடுக்கணும், சொல்றது கேளு கேளுன்னு சொல்லிட்டு க்ளோஸா போறா. பட் நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. டக்குன்னு புடுங்கி வாயில போட்டான். என்ன இப்ப ஓகேவா, நீ இதெல்லாம் காட்டினா நான் பயந்துருவேனா, ஒழுங்கா ஓடிடு, நீ எல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன், என்னோட ரூம்குள்ள வந்து எந்த பொண்ணு உயிரோட போனதே இல்ல, ஒழுங்கா போயிடு, எனக்கு பொண்ணுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, மறுபடியும் அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட்டான். அப்புறம் அங்க இருக்க ஃபிளவர் கிட்ட போய், இந்த ஃபிளவர் உங்க அம்மாக்கு ரொம்ப ஃபேவரட்னு கேள்விப்பட்டேன், இதை நான் எரிக்க போறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல இந்த ஃபிளவரை எரிப்பேன், என்ன பண்ற, உன்னோட முடிவு என்னன்னு சொல்லுன்னு சொல்லி மிரட்டுறா. அந்த ஃபிளவர் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்கிறது அது மட்டும்தான். அதை அவன் எரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பயந்து போய் பேசாம இருன்னு சொல்லி கத்துறான். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே க்ளோஸா போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும், என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, நீயே சூஸ் பண்ணி வலையில விழுந்துட்ட, சாகத்தான் போறேன்னு சொல்லிட்டு கூட அப்படியே கிட்ட போறேன், கிஸ் பண்ண. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, சரி சரி கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, என் கூட நீ வந்துதான் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் போறேன் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போயிட்டா. அங்க வெட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர், இவ பேரு மீமி. மீமி வந்து எப்படியாவது ஹீரோயினோட வாழ்க்கையை எடுத்துக்கணுங்கிறதுக்காக அவளோட ஃபியான்சி சென்னத்தான் கரெக்ட் பண்ணிருக்கா. என்ன இப்ப வந்தா அவன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருமா? சீச்சி அதெல்லாம் இல்ல, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ என்னோட ஃபியான்சி எல்லாம் கிடையாது, அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் வெயிட் பண்றாங்க, ஹீரோ ஹீரோயின் வருவாங்களான்னு பாக்க. அவன் ஒரு லூசு பையன், அவன் வரவா போறான்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க. இங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல அப்படியே கியூட்டா வராங்க. வாவ் பர்ஃபெக்ட் மேட்சா இருக்குன்னு சொல்ல, என்ன இந்த பைத்தியக்காரன் கூட வந்து நிக்கிறா, அவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே, அவனுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இருக்காது, அவன் வரமாட்டான்ல நினைச்சேன்னு சொல்லி மீமி இங்க புலம்பிக்கிட்டு இருக்கா. இப்படியே இந்த வெட்டிங் நடக்கிறதுக்குள்ள அவன் ஏதாவது பண்ணுவாங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு பாத்துட்டே இருக்கா. அவங்க 2 பேரும் பேர் நல்லா இருக்குல்லன்னு சொல்லி பக்கத்துல இருந்து அந்த ஷென்னு வேற சொல்றான். அப்புறம் எல்லாரும் சரி கல்யாணம் ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் எல்லாரும் எங்க மாத்திக்கோங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, கிஸ்ஸா, அவன் ஒரு பொண்ணு பக்கத்துல போகவே மாட்டான், இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருன்னு சொல்லி எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்க. இப்ப நீ கிஸ் பண்றியா இல்லையாங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறா. அப்புறம் ஹீரோ பயந்து போய் அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்பாக்கே ஷாக்கா இருக்கு. அவர் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நடக்குதுங்கன்னு மீமிக்கு வேற செம்ம டென்ஷனா இருக்கு. ஐயோ ஏதாவது பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா எல்லாமே இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா அங்க கசின் நிக்கிறா, நம்ம ஹீரோவோட கசின் தான். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நம்ம ஹீரோ வெளியே வந்ததுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த ஆபீஸ்ல அப்புறம் மத்த சொத்து எல்லாமே இவனுக்கு வரணும், அதுக்காக இவன் பிளான் பண்ணிருப்பான். பட் எல்லாமே இப்ப சொதப்ப போகுதுன்னு பயந்துட்டு நிக்க, அவனை போய் லைட்டா ஏத்தி விடுறா. நீ மட்டும் இப்ப போய் ஏதாவது ஒண்ணு பண்ணு, அவனோட உள்ள இருக்கிற அந்த வெறித்தனம் வெளியே வரும், பைத்தியக்காரனாட்ட கத்த ஆரம்பிச்சிருவான்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் என் பேச்சு கேட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்ப இந்த ஃபங்க்ஷன் முடிட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு இருக்கான். பக்கத்துல க்ளோஸா வேற போய் பேசுறானா. எல்லாரும் இதை பார்க்கும்போது 2
பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பு தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பொண்ணுங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல தள்ளு அப்படின்னு சொல்லி ஹீரோ திரும்பி நிக்கிறான். பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு கிஸ் பண்ண அதுவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கசின் பையன் வேணும்னே ஹீரோட பக்கத்துல வந்து ஹீரோ பத்தி தப்பு தப்பா பேசுறான். என்னடா பைத்தியக்காரனா இருப்ப, இப்ப வெளியே வந்துட்ட, உன் அம்மா இறந்து போனதை பத்தி யோசிக்கலையா, உன் அம்மாவை மறந்துட்டியா, உன் அம்மா எக்ஸாம்ஸ் சேர்த்து போனது சும்மாவா, அதுல பெரிய கதையே இருக்குன்னு வேணும்னே அம்மாவை பத்தி பேசிட்டே இருக்கான். அம்மாவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா அவன் பேச ஹீரோக்கு செம்ம கடுப்பு. அவனோட டெம்பரை வெளியே கொண்டு வர்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்றான்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஹீரோட கையில பின்னாடி போட்டிருக்க அந்த ஸ்கார்ப்பை கட்டிவிட்டு இப்ப இவனை அடி சாவர மாதிரி அடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு செம்ம டென்ஷன் போட்டு கும்முன்னு கும்புறான். அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோ சரியான பைத்தியம், எப்படி பாரு அவனோட கல்யாணத்திலேயே ஒருத்தர் போட்டு அடிக்கிறேன்னு சொல்ல இதைத்தானே எதிர்பார்த்தேங்கிற மாதிரி மீமிக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்குள்ள அப்பா அங்க வர கசின் பையன் அப்படியே நாடகம் போட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வாழ்த்துக்கள் சொல்லலான்னு தான் பக்கத்துல போனேன், இவன் பார்த்தா என்ன இப்படி அடிச்சு போட்டான், நான் என்ன பண்றது அங்கிள்னு சொல்லி அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்பா அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாம் கேட்காம நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. முட்டி போடு உன்னை அடிக்க போறேன்னு சொல்லி கையில ஒரு ஸ்டிக் எடுக்கிறாங்க, ஏதோ வாத்தியார் மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ரெக்கார்டிங்க போட்டு காட்ட அம்மாவை பத்தி இவன் தப்பு தப்பா பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, யாராவது இந்த மாதிரி வந்து எங்கிட்ட பேசினா கை தவறி ரெக்கார்ட் ஆயிரும், அந்த மாதிரிதான் ஆயிடுச்சுன்னு சொல்ல அங்கிள் அது நான் வேணும்னு பேசல, அது வந்து தெரியாமன்னு சொல்ல ஏண்டா போய் இந்த மாதிரி பேசி வச்சிருக்க, அதனாலதான் அவன் அடிச்சான், அவனை அடிச்சதுல தப்பே இல்லைன்னு சொல்ல அடுத்து ஹீரோயின் போய் கும்முன்னு ஒரு கும்மிட்டா. இங்க பாரு எப்படியும் என் மதர் இன் லாவை பத்தி நீ தப்பா பேசுனதை கேட்டுட்டு நான் சும்மா இருந்தேன்னு நினைக்கிறியா, அதுக்கு தான் உனக்கு இந்த பதில். அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ வேற இப்ப சி கம்பெனியோட பெரிய எம்டியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஆபீஸ்ல எல்லாத்தையும் நீ தான் ஹேண்டில் பண்ற, இந்த மாதிரி அசிங்கமா பேசினு தெரிஞ்ச கம்பெனிக்கு பெரிய அவ பேர் வந்துருமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. கரெக்ட் தான், இதுக்கப்புறம் கம்பெனி வந்து உன்னை தூக்க போறேன், நீ கம்பெனிக்குள்ளே கொஞ்ச நாள் வராத போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அப்பா அந்த கசின் பையன் அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க. மீமிக்கு தான் செம்ம கடுப்பு, என்னது இவ என்ன பண்ணா அது சக்சஸ் ஆகுதுன்னு, என்ன இப்படி எல்லாம் பண்ற சிஸ்டர்னு சொல்லி ஹீரோயினோட பக்கத்துல போய் நிக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோயினை பத்தி பேச ஹீரோவும் ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ இந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பான்னு, பரவாயில்ல நல்லா ஹேண்டில் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஷேன் சொல்றான். இருந்தாலும் மீமிக்கு செம கடுப்பா இருக்கு, அவளை பத்தி பேசும்போது சும்மா இருப்பானா, இன்னைக்கு நைட்டு அவ உள்ள போறா வெளியே வராளான்னு பாக்கலாங்கிற மாதிரி இவ புலம்பிக்கிட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கான ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்குது. அங்க பார்த்தா ஹீரோயின் இப்படி கெத்தா உட்காந்துருக்கா. என்ன நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ காலையில இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அப்படி இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன், எனக்கெல்லாம் உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். நான் எப்ப சொன்னேன் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, நானும் எதுவும் சொல்லல, பட் நீ தானா வருவேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்க பக்கத்துல போய் பரவாயில்ல நீ அதுக்கு வேர்த்திலையோன்னு நினைக்கிறேன், ஆனா பார்த்தா நல்லா அழகாதான் இருக்க, நீ எனக்கு கிஸ் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ண. அடுத்து சும்மா இருக்கிற ஹீரோவை இவளே கிளப்பி விட்டுட்டா. ஹீரோ சும்மா இருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட ரொமான்ஸ் அங்க அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் காலையில ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு. ஹீரோயின் சிரிச்சுட்டே பக்கத்துல வரா. என்ன பத்தி ஏதோ கனவு கண்ட போல இருக்குன்னு சொல்ல, கனவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என்னமோ உன்னை செட்யூஸ் பண்ண மாதிரியோ நீ என்னமோ என்னை பத்தி கனவு கண்ட மாதிரியும் எனக்கு தோணுது, ஒரு ரியாக்ஷனை பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் டீப்பா கிஸ் பண்றா. ஹீரோவும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான், அவனும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட சிஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி மெய்டு வந்து கூப்பிடுறாங்க. நான் இப்ப போகணும், நான் போறேன் சீக்கிரம் கீழே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ கூப்பிட்டா நான் வரணுமா, நான் என்ன உன்னோட டாகா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா மீமி தான் உட்காந்துருக்கா. ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கும், நைட்டு ஃபுல்லா கும்முன்னு கும்மி இருப்பான். நேர்ல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு பெட்ரூமுக்கு போகலான்னு எந்திரிக்கிறா. அங்க பார்த்தா ஹீரோயின் கேஷுவலா வரா. மெய்டு வந்து மேடம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே செஞ்சிருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கிறேன்னு சொல்ல, அவ ஒன்னும் பெரிய மேடம் கிடையாது, அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லிட்டு மீமி சொல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் இந்த வீட்டோட மகாராணி, அவங்களுக்கு பிடிச்சதான் செய்வோம்னு சொல்லிட்டு மெய்டு அந்த பக்கம் போக, சிஸ்டர் என்ன நைட்டு ரொம்ப அடிச்சிட்டான் அவன் புருஷன், அவனே சரியான பைத்தியக்காரனாச்சேன்னு சொல்ல, என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்ப நீ மட்டும் வந்திருக்க உன் ஹஸ்பண்ட காணோம்னு சொல்ல, அங்க பார்த்தா திடீர்னு ஹீரோ வந்து நிக்கிறான். அட பாவி பையலே வந்துட்டானுங்கிற மாதிரி மறைச்சிட்டே மீமி இருக்க, பாலை குடிச்சிட்டு எதுக்கு வந்த சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தங்கச்சியை பார்த்து அப்படியே மறைக்கிறான். சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் சிஸ்டர் சரியான ஒரு மாதிரி கிளம்சி ஆன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி நானும் என் புருஷனும் அப்படி கிடையாது, நாங்க 2
பேரும் எப்பயும் க்ளோஸ், என்னை பத்தி அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா என் கூட ஆக்ட் பண்ணு, இல்லைன்னா அவ்வளவுதான் சரியா, அவளை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட தொல்லை கை போடுறா. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சரி நீ சொல்றதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அந்த பால்ல உனக்கு ட்ரக்ஸ் கலந்துருக்கேன், அந்த ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோ கூட க்ளோஸா இருக்க மாதிரி பண்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன என்னோட பிரதர்ல எதுவும் பேசாம இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு இடையில எதுவும் இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லுங்க, எனக்கு தெரியுமே இவ எப்பயுமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் பேசுவான்னு சொல்ல, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி தங்கச்சியை சொல்ல, எனது என்னையும் அங்குற மாதிரி அவ கேக்குறா. அப்புறம் அங்கிருந்து நாய் வர பயந்து போய் ஓடி போயிட்டா. ஹீரோயினை தூக்கி அப்படியே டேபிள் மேல உட்கார வச்சுட்டு, இங்க பாரு என்கிட்ட நீ ஓவரா விளையாடுற, சீக்கிரம் எனக்கு அந்த ட்ரக்ஸ் கியூர் பண்ற மாத்திரை கொடுன்னு சொல்ல, என் புருஷன் என்ன சொன்னாலும் நம்புறாரு. நானே இப்பதான் மேல இருந்து கீழே வரேன், அதுக்குள்ள அந்த பால் நான் ட்ரக்ஸ் கலந்தேன்னு சொன்னா அதை நம்பிடுவியா? சும்மா உன்னை வெறுப்பேத்திருக்காதான் பண்ணேன், அப்ப எனக்கு ஹார்ட் ஆச்சு, அதெல்லாம் சும்மா உன்னோட டெம்பரை ஏத்தி விட்டேன், அப்பதான் உன் மனசுல அதெல்லாம் தோணும், அதுக்குதான் அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட ஓவரா விளையாடுற, இதுக்கு மேல விளையாண்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பா பேசுறான். நீ என்னோட ஹஸ்பண்ட், உன்கிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் க்ளோஸா போறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தெரியும் நேத்து நைட்டே அது பாத்துட்டேன், இது நீயா என்கிட்ட சொல்லணும்னு இல்ல, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. வெளியே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸா இருக்க மாதிரி நடிச்சுதான் ஆகணும். நீ நான் சொல்றதை கேட்கல அவ்வளவுதான் சொல்ல, நீ சொல்றது நான் எதுக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமான பக்கம் போயிட்டான். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ கேப்பன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா வந்து அங்க அவனோட டேப்லெட்டை தேடிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பையன் கிட்ட என்னோட டேப்லெட் எடுத்துட்டு வான்னு சொல்ல, சார் டேப்லெட் வேணுமா, அது வேண்டான்னு நீங்க தான் சொன்னீங்க, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டேப்லெட்டை தேடிட்டு இருக்கான். சரி சார் நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அசிஸ்டன்ட். மாத்திரை கொண்டு வந்து கொடுக்க வேகமா அதை போட்டுட்டு அமைதியா இருக்கான். கதவை தட்டாம வந்துட்டேனா சாரி, நான் என் வீட்டுக்கு இன்னைக்கு போகணும், நீங்களும் என் கூட வரணும், சோ சீக்கிரம் வந்துருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணு அங்க கொண்டு போகணும்னு சொல்ல, சரி சார் பண்றேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனும் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்குள்ள ஹீரோக்கு போன் வருது கசின் கிட்ட இருந்து, இப்ப நான் அம்மாவோட சமாதியில தான் இருக்கேன், நீ மட்டும் இப்ப இங்க வரல அந்த சமாதியை உடைச்சு தள்ள போறேன், அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இங்க பாரு என் அம்மாக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஈவினிங் போறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கீழே வந்து பாக்குறா. ஹீரோங்க இல்ல, எங்கன்னு கேக்குறா. சார் இல்ல மேடம், எங்க போனாருன்னு தெரியல, நேத்து நீங்க பேசிட்டு இருந்தப்ப ஏதோ போன் வந்ததுன்னு போனாரு, இன்னும் வரல, கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிருக்காரு, எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல, அந்த கிஃப்ட் எல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி என்கிட்டயே கிஃப்ட் இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போயிட்டா. ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க எல்லாரும் இருக்காங்க, அந்த மீமி அப்பா ஸ்டெப் மாதிரி எல்லாருமே. என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன் புருஷனுக்கு உனக்கு இடையில ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு அதனாலதான் நான் வந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், அதை இப்படிதான் இன்வைட் பண்ணுவீங்களான்னு சொல்ல, இங்க பாரு உங்ககிட்ட என்ன சொல்றது, எனக்கும் ஷேனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, நாங்களும் இந்த வீட்டுக்கு நியூ கப்பிள்ஸா வர போறோம், சோ அதனால உன்னை இன்வைட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக ஸ்டெப் மதர் பக்கத்துல வராங்க. அங்க பார்த்தா ஏதோ பேப்பர் நோட் மாதிரி இருக்கு, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு இல்ல நீங்க வச்சுக்கோங்க, இறந்து போனவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க, ஆக்சுவலி இறந்து போனதுன்னா என் அம்மா தான், நான் இங்க வந்தது என் அம்மாவை பக்கத்தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்பாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன தைரியம் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லி அடிக்கலான்னு போக டக்குனு ஹீரோ வந்துட்டான். ஹை என் ஹஸ்பண்ட் வந்தாச்சான்னு சொல்லி கேட்க, உடனே அப்பா கிட்ட என்னாச்சு, எதுக்கு என் ஒய்ஃப் மேல கை வைக்க போனீங்க, அதை ஹேரை சரி பண்ண போனேன்னு சொல்ல, என் பொண்டாட்டி ஹேரை நானே சரி பண்ணிப்பேன்னு சொல்ல, கையில இருக்க கிஃப்ட் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. வேகமா எல்லாத்தையும் அப்பா எடுத்து வைக்கிறாரு. பெரிய கிஃப்டா இருக்கும், பெரிய பணக்காரனாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டே இருக்க, அப்புறம் நான் அம்மா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டா. சார் இந்த ப்ராஜெக்டை பத்தி உங்ககிட்ட பேசணும், என் வீட்டு மருமகன் இந்த ப்ராஜெக்டை ஒரு சேம் யோசிச்சு பாருங்களேன், இதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதோ காட்டிட்டு இருக்க, ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அந்த மீமியும் போறா. ஹீரோயின் போய் ஒரு குட்டி பாக்ஸ் எடுக்கிறா, அதுல ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு, என் அம்மா எனக்காக கொடுத்தது, இது எப்பயுமே என்கிட்டதான் இருக்கணும்னு சொல்ல, இது என்ன பில்லியன் கணக்குல இருக்கும் போல, இதை வேற வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. அங்க ஷேன் வரான். ஷேன் வந்தோடனே ஹீரோயின் கிட்ட அப்படியே கையை பிடிச்சி பேசுறான். இங்க பாரு உனக்கு என்ன மறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், இப்பவும் நீ என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று பாக்குறான். அப்படியே காலில் ஒரு மிதிக்கிறா. நான் எப்பயாவது லவ் பண்றேன்னு சொன்னா, இங்க பாரு போனா போட்டு எனக்கு பிளட் கொடுத்தேன்னு உன் மேல கொஞ்சம் பாசம் இருந்தது, எப்ப என்ன விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட போயிட்டியோ அப்பவே நான் உன்னை வெறுத்துட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட சேரணும்லாம் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, போய் சொல்லாத, நீ என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. அதுக்குள்ள ஹீரோட என்ட்ரி, ஐயோ எனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டானாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயினிக்க, நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், தப்பா நினைச்சுக்காதீங்க நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குனு ஷேன் அந்த பக்கம் போறான். ஹீரோயின் அப்படியே பிடிச்சிழுத்து, என்ன நடக்குதுங்க, ஒன்னும் இல்ல சும்மாதான் நான் இந்த பக்கம் வந்தேன் என் அம்மாவோட கிஃப்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி நின்றுட்டு இருக்க, ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியை உட்காந்து பேசுறாங்க. என்னோட கையை பிடிச்சிட்டு மீமி ஓவரா பேசுறா, எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, சோ எனக்கு ஒரு கிஃப்ட்
gift கொடுத்தா நல்லா இருக்கும், உன் கழுத்துல போட்டிருக்க அந்த நெக்லஸ் எனக்கு பிடிச்சிருக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, இது என் அம்மா எனக்கு கொடுத்த gift, இது நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, உன் அம்மாவோட கிஃப்டா, என்ன வளர்ற, உன் அம்மாக்குன்னு இங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல, என் அம்மா எனக்காக விட்டுட்டு போனது இதுதான், இதை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இல்ல அந்த கிஃப்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்பாவும் பேசுறாரு. எனக்கு தெரியாம இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸா வச்சிருக்காளுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்பா. அப்புறம் டவுரி கொடுக்கணும்ல, முதல்ல டவுரி கொடுங்க, அதுக்கப்புறம் நெக்லஸை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இதுல 30 மில்லியன் இருக்கு இந்தான்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டாரு அப்பா. அதை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுக்க, நீயே வச்சுக்கன்னு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி உன் டவுரி கொடுத்தாச்சு, இப்ப என் கிஃப்ட கொடுன்னு சொல்ல, நான் இதான் சொன்னேன் பணம் கொடுத்தா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறேன்னு, நான் சொல்லவே இல்லையே, டவுரி கொடுக்க வேண்டியது கொடு, அப்புறமா பேசலாம் தான் சொன்னேன், உங்களுக்காக இங்க வாங்கிட்டு இருந்த கிஃப்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல அதையே எடுத்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அப்படியே டென்ஷனா இருக்கு அப்பாக்கு. அப்புறம் அங்க இருக்கிறதுல எடுத்து போட்டு ஹீரோ உடைக்கலான்னு போறான். சார் சார் நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம், ஃபேமிலியா பேசினதெல்லாம் காமெடிக்கு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் தூக்கி போட்டு உடைக்க கூடாது சரியா, இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்ம 2 பேரும் டீலிங் பண்ணிக்கலாம்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதெல்லாம் குப்பைகளை தூக்கி போடுங்க, பொண்டாட்டி போலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டான். எல்லாமே போச்சு, ப்ராஜெக்டும் போச்சு, 30 மில்லியன் பணமும் போச்சு, அந்த நெக்லஸும் போச்சு அப்படின்னு சொல்லி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இங்க வந்தாச்சு காருக்கு. ஆமா இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், எப்படி வந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இங்க நீ வந்திருக்க கல்யாணத்துக்கு அப்புறம், உன்னை எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல என் மேல உனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்குன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. சரி பணக்காரனாச்சு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான், என்ன கிஃப்ட்னு பாக்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்க, எல்லாம் செத்து போனவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்டா அங்க இருக்குது. அட பாவி இதுல ஏமாதுறேன்னு சொல்லி மொத்த ஃபேமிலியும் புலம்பிக்கிட்டு இருக்கு. சரி எனக்காக நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கணும், கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீரோக்கு. சோ கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க, தள்ள அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு காருக்குள்ள போயிட்டான். என்னாச்சு சார்னு சொல்லி கேட்க, ஒண்ணுமில்ல நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, ஏதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட, சார் நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட நடந்ததை பத்தி கேட்க, கசின் போன் பண்ணான்னு அங்க போயிருப்பான்ல, அங்க போய் அவனை கும்முன்னு கும்மி இருப்பான். என் அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி இதுக்கப்புறம் என்ன இங்க வர வச்ச, அவ்வளவுதான், என் அம்மாவை எதுலயும் இழுக்க கூடாது, இங்க பாரு எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பெனி உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பான். ஓ இதான் நடந்ததா நேத்து, ஆமா மேடம் இதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்றாங்க, எனக்கு என்னமோ அந்த கம்பெனி எடுக்காம அவன் விட மாட்டான்னு தோணுது, அந்த கம்பெனிக்குள்ள ஹீரோ வரக்கூடாதுன்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுங்க மேடம் சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, கரெக்டா அப்பா கிட்ட இருந்து போன் வருது. அதாவது ஹீரோட அப்பா கிட்ட இருந்து. ஹீரோயின் கேக்குறா, அப்பா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எப்படியாவது இந்த கம்பெனியோட எம்டியா உங்க புள்ளதான் இருக்கணும்னு சொல்ல, அது எப்படிமா முடியும், 10 வருஷமா அவன் வீட்டை விட்டே வெளியே வரல, அவனை எப்படி கம்பெனிக்கு நான் கூட்டிட்டு வர முடியும், ப்ளீஸ் எனக்காக இது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல, நீ முதல்ல ஒரு குழந்தைய பேத்து கொடு, அதுக்கப்புறம் பொறுப்பு வந்தா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. எப்படியாவது ஹீரோ அந்த கம்பெனிக்கு கொண்டு போகணும்னா அவன் எல்லாத்துலயும் டேலண்டடா இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் ஹீரோ கரெக்டா சப்மிட் பண்ணிட்டானா கண்டிப்பா அந்த கம்பெனியோட எம்டியா இவன் மாறிடுவான்னு ஹீரோயினுக்கு தோணுது. நிறைய ஃபைல்ஸோட ஹீரோவை பார்க்கலான்னு வர, ஹீரோங்க அம்மா இதே இந்த ஃபிளவருக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கான். என்ன இந்த ஃபிளவர் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வச்சிருக்கேன்னு ஹீரோயின் கேட்க, உன் மேல நம்பிக்கை இருக்கு அதனாலதான் வச்சிருக்கேன், இதை கை வச்ச அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். சரி அப்போ ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற வேலையை நீ கரெக்டா பண்ணு, நீ சொல்றத பண்ணுவேன், சோ இதுக்கப்புறம் நீ ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுற, அப்புறம் என் கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ஹீரோ எமோஷனலா கிஸ் பண்றான். 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்க, ஹலோ சார் மத்ததெல்லாம் அப்புறம், நான் உனக்கு வேணும்னா இந்த ஃபைல ஃபுல்லா படிச்சு முடிக்கணும்னு சொல்ல, இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருன்னு சொல்லி கையில கொடுக்க, அப்புறம் போனா போட்டுன்னு ஹீரோ ஒரு டைம் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் டீல் பண்றதுக்காக எல்லாரும் வராங்க. கசின் பையனும் இருக்கான். ஹீரோவை பார்த்துட்டு, என்ன 10 வருஷம் கழிச்சு கம்பெனிக்கு வந்திருக்க, கூட ஒருத்தர் இருந்தா நீ எப்பயும் கரெக்டா ப்ராஜெக்ட் பண்ணிடுவேனா, ஆசையா இருக்கா, அதெல்லாம் நடக்காது, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான், என் மூலமா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும்னு சொல்ல, என்ன பிரதரின்லா ஓவரா தான் பேசுறீங்க, என் புருஷன் பக்கத்துல நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, நீங்க எதுவுமே நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோ கூட்டிட்டு வரான். சோ அங்க போர்ட் மீட்டிங்ல எல்லாரும் இருக்காங்க. ஹீரோ தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறான்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பமே இல்ல. 10 வருஷமா இவன் பைத்தியக்காரனாட்டு வீடுக்குள்ளேயே இருந்தவன் திடீர்னு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கரெக்ட் தான், இவன் கையில அந்த ப்ராஜெக்ட கொடுத்தா அது பாதியில போயிட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லி கசின் பையனும் ஏத்தி விடுறான். ஹீரோயின் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்ன நடந்தாலும் சரி உன் பக்கத்துல நான் இருக்கேன், உன்னால முடியும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த ப்ராஜெக்ட பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஃபைல் எல்லாம் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. 10 வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவனோட டேலண்ட் உண்மையாவே டேலண்ட் தான். எல்லாரும் சொன்னாங்க அவன் ரொம்ப டேலண்டான பர்சன், இப்ப இப்படி இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா இது உண்மைன்னு இப்பதான் நான் நம்புறேன். எவ்வளவு அழகா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே ஹாப்பியா இருக்கு. ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கசின் பையன் ஒரு ட்ரக்ஸை போட்டு வச்சிருக்கான். அது ஹீரோவோட அந்த ஹீட் அதிகமாக்கும். அவன் மறுபடியும் டென்ஷன்
டென்ஷன் ஆவான், அவனோட கோவம் அதிகமாகணும், இந்த ப்ராஜெக்டை பாதியில மீட்டிங்கை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோ கூட்டிட்டு போக, என்ன சிஸ்டர் இல்ல பாதியில கூட்டிட்டு போறீங்க, ப்ராஜெக்ட் முடிக்காம போறாருன்னு சொல்லிட்டு கசின் பையன் சிரிச்சிட்டு இருக்க. சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஹீரோ மேல லைட்டா டவுட், இவனை நம்பி நம்ம இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா கண்டிப்பா நம்மளுக்கு நஷ்டம் ஆயிருமோங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி ஹீரோயின் கேக்குறா, இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிருக்கான்னு கேக்குறா. இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவுமே ஆனது இல்லைன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு தோணுது அங்க ஏதோ ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க, இவனை வேணும்னே கோபப்படுத்தணுங்கிறக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, இங்க பாருங்க உங்க பக்கத்துல நான் இருக்கேன், தயவு செஞ்சு கோவப்படாதீங்கன்னு சொல்ல, அந்த பக்கம் போ, நீ இங்க இருந்து போ, என் கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, டக்குன்னு ஹீரோயின் கிஸ் பண்றா. டீப்பா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இவனோட மைண்ட் முதல்ல சேஞ்ச் பண்ணும், மைண்ட் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா அவன் கோவப்பட மாட்டாங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் இங்க மீட்டிங் தான், இதுக்கப்புறம் அவன் வருவான்னு தோணல, பேசாம இது இதோட நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் வராங்க. வந்த உடனே அந்த ட்ரக்ஸ், இந்த புகை எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு, அந்த பக்கம் தூக்கிட்டு போன்னு சொல்லி கொடுக்க, கசின் பையனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஐயோ என்னது பாதியில் இப்படி நிறுத்திடுச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் ஹீரோ மறுபடியும் என்னோட ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எல்லாருக்கும் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்லப்பா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு கிளியரா எல்லாத்தையும் பண்ணுவேன்னு, உன்னோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கோம்னு சொல்ல, கசின் பையன் கோமா அந்த பக்கம் போயிட்டான். எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா, நீ திரும்ப இந்த மாதிரி வந்தது சந்தோஷமா இருக்குன்ட்டு அப்பாக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா அப்பா கிட்ட பேசாம ஹீரோ திரும்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, என்ன நடக்குது, ஏன் இவங்க ரெண்டு பேர் இப்படி கோமா இருக்காங்கன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியா வரும், வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அங்க கசின் பையன் நிக்கிறான். நீ ஏதோ பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ண விடாம பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, என்ன சிஸ்டர்லா போய் அவன் பின்னாடி போறதுக்கு ஏன் பின்னாடி வா, நான் உன்னை அழகா பாத்துப்பேன், அவன் ஒரு லூசு பையன், நான் அப்படி இல்ல, இந்த கம்பெனி எனக்கு கிடைச்சதுன்னா உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும்னு சொல்ல, மூஞ்சிலே ஒரு குத்துறா ஹீரோயின். போனா போட்டு நான் அமைதி எந்த ஓவரா தாண்டா பண்றேன், என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் வேற மாதிரி, என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ வச்சுக்கிட்டா அவ்வளவுதான்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, அந்த கம்பெனி எனக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதாவது அந்த ஆளு ஒரு லூசு, அவன் பிள்ளை நம்பி எல்லாம் கொடுக்க மாட்டான், என்கிட்ட தான் கொடுப்பான், நான் சொல்றதான் நம்புவான்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டா. பாத்தியா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போட்டு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு அங்க போறா. அதுக்கப்புறம் அப்பாவும் ஹீரோவும் பேசுறாங்க. ஆனா அப்பா பேசுறது ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பா பேச வந்தது கூட அவன் ஃபுல்லா கேட்கல. ஐயோ மேடம்க்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கத்துறான். அங்க வந்து பார்த்தா கசின் பையன் கீழே விழுந்து கிடக்குறான். ஹீரோயினுக்கு ஸ்டடியா நிக்கிறா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவங்கதான் என்ன அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி செய்க காட்டுறான். வேணும்னே ஹீரோயின் மொபைல கையில காட்டி, பாத்தியா ரெக்கார்டிங்னு சொல்ல, இல்ல நான் கீழே விழுந்துட்டேன், தெரியாம விழுந்துட்டேன்னு சொல்லி அவன் சமாளிச்சுக்கிறான். ஹீரோ சொல்றான், தெரியாம தானே விழுந்த, ஹீரோ உன்னை பிடிச்சி தள்ளி விடுன்னு சொல்லி அவனு பிடிச்சி தள்ளி விட்டான். நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாதா, எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, அதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும், வாங்க போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தோடனே ஹீரோக்காக குளிக்கிறதுக்கு பாத்டப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போறா. ஹீரோவும் அங்கதான் இருக்கான். ஹீரோ அப்படியே டீப்பா ஹீரோயினுக்கு கிஸ் பண்றான். ஆனா கிஸ் பண்றாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு போறது எப்படின்னு ரெண்டு பேருக்கும் தெரியல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின் சொல்றா, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான், சரி ஒண்ணு பண்ணலாம், நீ இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கத்துக்கோ, எப்படியாவது இந்த கம்பெனியோட எம்டி ஆகணும், சோ அதுக்கப்புறம் தான் எல்லாம்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சரி போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்றான். அப்புறம் இங்க அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு, என்னதான் நடந்ததுன்னு மேடிக்கிட்ட. சார் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல சார், ரெண்டு பேரும் எதுலயும் செட் ஆகலன்னு சொல்ல, முதல்ல நியூட்ரிஷன் சூப்பா கொடுங்க, அப்பதான் பையன் செட் ஆவான், அவன்கிட்ட என்னால பேசவும் முடியாது, அந்த பொண்ணாவது ஸ்பீடா இருப்பான்னு பார்த்தா அதுவும் இல்ல, சரி அடுத்தது என்ன பண்ணுமோ பண்ணுன்னு சொல்லி மெய்டிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக ஒரு மீட்டிங்க்கு போயிருப்பான். அங்க போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அங்க இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவனுக்கே தெரியும். அதே மாதிரி அங்க வந்திருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஓவரா பெரிய ஆளுக போல, வேணும்னே ஹீரோவை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கன்னு சொல்லி கொடுக்க, உன் ப்ராஜெக்டை பார்த்து என்ன பண்ண போறோன்னு தெரியல, 10 வருஷமா நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்த, வெளியே வரவே இல்லை, சொசைட்டில என்ன நடக்குதுன்னே தெரியல, உன்னை நம்பி எப்படி இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஓகே பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் என்ன பண்றதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. எப்படியாவது இந்த பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும், நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி யோசிக்கிறா. இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் வேணுமாங்கிற மாதிரி டக்குன்னு ஹீரோ எந்திரிக்கிறான். வேணாம் நான் போலான்னு. உடனே ஹீரோயின் சொல்றா, இல்ல இந்த ப்ராஜெக்டே இவரை நம்பி நீங்க கொடுக்கலாம், இவரோட ப்ரொஃபைல் எல்லாமே இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, முதல்ல இவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல, ஒரு பெரிய கம்பெனி ப்ராஜெக்டாக வந்திருக்கான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட்க்கு பதிலாக நான் பண்றேன், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ ஃபுல்லா ட்ரிங்க் பண்றா. 10 டம்ளர் குடிக்கணுமா, இந்த 10 கிளாஸ்
கிளாஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இது, உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் குடிச்சிட்டா. அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. உன் ஹஸ்பண்ட்காக இந்த அளவுக்கு நீ பண்றேன்னா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும்னு எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கோஆபரேஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் அவன் பின்னாடி ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணு இருக்கா, கண்டிப்பா அந்த பொண்ணு அவனை மேல கொண்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த பெரிய சீஃப் ஆபீசர் அந்த பக்கம் போறாரு. இது எல்லாத்தையும் பாக்குற கசினுக்கு இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்க விட்டுருவனா, வெயிட் பண்ணிட்டே இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல ஹீரோயினை பார்த்து எதுக்கு நம்ம எல்லாம் பண்றேன்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு நீங்க முன்னேறணும், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல வேற வேலையே இல்லையான்னு சொல்லி தூக்கிட்டு போறான். இந்த ப்ராஜெக்ட் போனா வேற ப்ராஜெக்ட், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வாமிட் பண்ற மாதிரி போறா. அப்புறம் ஹீரோ காருக்குள்ள உட்கார வச்சு பார்த்துட்டே இருக்க எனக்கு ஹாப்பியா இருக்கு, உனக்காக என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன், நீ சக்சஸ் ஆகணும், உன் அப்பா கிட்ட நீ சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு, எனக்காக எதுக்கு இவ இவ்வளவு பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, கண்டிப்பா நான் இந்த ப்ராஜெக்ட் உனக்காக சக்சஸ் பண்ணுவேன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் மயங்கியே விழுந்துட்டா. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்க பக்கத்துல நிக்கிறது ஹீரோட அப்பா தான். என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், ஏமா நேத்து ட்ரிங்க் பண்ண முடியாம ட்ரிங்க் பண்ணி வயிற்று வழியில கடைசியில மயங்கி விழுந்து இங்கதான் தூக்கிட்டு வந்தோம், உனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஏன் இப்படி இருந்தேன்னு எங்களுக்கே தெரியல, அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபுல்லா செக் பண்ணாங்க, சரி அவரு எங்க காணும், அது ஏன் கேக்குற, உன்னை பார்த்து மயங்கி அவன் விழுந்துட்டான், பக்கத்துல இன்னொரு ரூம்ல அவனை அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா ஆமா அவன் அந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்கான், அவன் தான் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்ல அப்புறம் நீங்க கண்ணு திறந்து பாத்துட்டீங்களான்னு சொல்லி நர்ஸ் வந்து கேக்குறாங்க. இப்பதான் எந்திரிச்சேன்னு சொல்ல சார் உங்களுக்காக வெயிட் பண்றாருன்னு சொல்ல நீங்க போய் கம்பெனி பாத்துக்கங்க, நான் அவனை பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வர்றது சிஸ்டர் மீமி. வந்தோடனே ஹீரோயின் ஓவரா பேசுறா, ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் வாங்கிருக்கியா, சரி அந்த ப்ராஜெக்ட்ல எங்களையும் சேர்த்திக்க, நம்ம ருவான் ஃபேமிலியும் அதுல சேரணும் ஓகேவான்னு சொல்ல நீ யாரடி இதெல்லாம் சொல்றக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. மறந்துட்டியா, நீ மட்டும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடு, உனக்கு நான் பெரிய ஒரு கிஃப்ட் தரேன், இப்ப நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும் தெரியும்லன்னு சொல்ல நானா இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னேன், நீ தான் என்ன இந்த இடத்துக்கு வலுக்கட்டாயமா தள்ளி விட்ட, இங்க பாரு இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காத, போனா போட்டுன்னு தான் விட்டுருக்கேன், இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அங்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்துன்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. வேணா ஒண்ணு பண்றியா சிஸ்டர், நீ வேணா இந்த ஃபேமிலியை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச சென்னையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல அது ஏன் சாய்ஸ், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் இருக்க கரெக்டா அங்க ஹீரோ வரான். ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்ப அவ பிளேஸ்ல தான் நீங்க வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்க அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல வரா. ஆனா ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. அப்போ மனசுல நான் ஒரு சாய்ஸ் தானே, நீ என்ன சூஸ் பண்ண மாட்டியா, யாராவது என் முன்னாடி நின்னா என்ன விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் பேசுறதை கேட்கவே இல்லாம கோச் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு மெய்ட் கிட்ட தான் புலம்புறா. என்ன ஆச்சு அவனுக்கு, என்கிட்ட அவன் 2 நாளா பேசவே இல்லை, சரி இப்ப அவன் எங்க இருக்கான் தெரியல மேடம்னு மெய்டு சொல்ல அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி கேட்க சார் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்காரு, ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, செம்ம டென்ஷன்ல இருக்காரு, என்ன பண்றதுன்னு புரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு அசிஸ்டன்ட். ஹீரோ இங்க பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை பத்தி ஏதோ யோசிக்கிறான். நான் அவளுக்கு ஒரு சாய்ஸ் தானா, அவன் லவ் பண்ணலையாங்கிற மாதிரி இவனுக்கு டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி எனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். என்ன டேப்லெட், எல்லா டேப்லெட் எடுத்துட்டு வா, நான் போடுற பழைய டேப்லெட் எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லிட்டு எல்லா டேப்லெட்டையும் போடுறான். ஐயோ சார் இதெல்லாம் போட்டு மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க, டென்ஷன் ஆயிருவீங்க சார், ப்ளீஸ் சார் சொல்றதை கேளுங்க, மேடம் உங்க கூட இருந்தா எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. வேகமா ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதாவது இவங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வாங்கினாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே லீக் பண்ணிருக்காங்க யாரும். அது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. யார் அதை லீக் பண்ணான்னு தெரியல. இப்பவே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க போகணும்னு சொல்ல சார் மேடமை கூப்பிடவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, என்னால தனியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீட்டிங்க்கு போயிட்டான் ஹீரோ. ஹீரோயினுக்காக அசிஸ்டன்ட் வெளியே வெயிட் பண்ணிருக்க. ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அந்த ப்ராஜெக்டை யாரும் லீக் பண்ணிருக்காங்க, என்னன்னு தெரியல, சார் டென்ஷனா கத்த போறாரு, மேடம் நீங்க போய் பக்கத்துல இருங்கன்னு சொல்ல அதெல்லாம் வேணாம், தனியா அவர் ஹேண்டில் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த ப்ராஜெக்டை லீக் பண்ணவங்க யாருன்னு நீங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல நாங்கெல்லாம் பண்ணல, இந்த ப்ராஜெக்ட்ல முக்கியமானது நீங்க மட்டும்தான், எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு, உங்க மேல நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக கம்பெனியை டீல் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு கடைசியில நீங்களே லீக் பண்ணிருக்கீங்க, உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்ல ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன், சோ என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இல்லாம நான் பேசல, ஒழுங்கா யார் இந்த ப்ராஜெக்டை லீக் பண்ணீங்கிற உண்மையே சொல்லிருங்க, அப்படி இல்ல நானா கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல கசின் பையனுக்கு தான் கடுப்பா இருக்கு. என்னடா அதுங்கிற மாதிரி, என்ன இதெல்லாம் ஃபேக்கான எவிடன்ஸா இருக்கும், உண்மையா சொன்னா நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்ல அங்க இருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப வருஷமா எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரு, ஆனா நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், ப்ளீஸ் என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன விட்டுருன்னு சொல்ல முதல்ல இங்க இருந்து வெளியே போங்கன்னு ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டு
போயிட்டாரு. பாத்தீங்களா, இதே கதிதான். இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பண்ணீங்கன்னா தப்பு நடந்தா அவங்க இந்த ஆபீஸை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்து பார்க்க ஹீரோயின் நிக்கிறா. வேகமா கையை பிடிச்சிட்டாக்கன்னு தூக்கிட்டு வர, அப்பா என் மேல கோவம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு கீஸ் பண்ணிட்டு கணத்தை பிடிச்சி தடவுறா. என்னை பார்த்தா உனக்கு உன் வீடு டாக் மாதிரி இருக்கா? உனக்கு வேணும்னா நீ என்ன வச்சுப்ப, அதாவது நீ வந்து என்ன சூஸ் பண்ணுவ அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? நான் உன்னை சூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா, என் முன்னாடி எத்தனை பேர் வந்து நின்னாலும் சரி நான் உன்னைத்தான் சூஸ் பண்ணுவேன். என் மனசு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். உண்மையான லவ் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஹீரோ டக்குன்னு திரும்பி நிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி எனக்கு சாய்ஸஸ் எல்லாம் கிடையாது. என்னோட சாய்ஸ் நீ தானே இப்ப எனக்கு தோணுது. சரியா? நான் பண்ணது தப்பு தான், இது முன்னாடி உன்கிட்ட சொல்லியிருக்கணும். பட் சாரின்னு சொல்ல, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் உன்னதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்கான். அப்பா சண்டையெல்லாம் சரியாயிடுச்சா? சத்தமா சொல்லு, உன் மனசுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டீப்பா போறா கீஸ் பண்ணலான்னு. டக்குன்னு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. அடி பாவிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. எப்படியோ அந்த ப்ராஜெக்ட நீ எப்படி டீல் பண்ணுவேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர் ரொம்ப வருஷமா இங்க இருக்காரு, அவர் இதை பண்ணிருப்பாரு எனக்கு தோணலன்னு சொல்ல, அவர் தான் பண்ணாரு பட் ஆளு வச்சு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை பண்ணதெல்லாம் கசின் பையன் தான், பணம் கொடுத்து பண்ண சொல்லியிருப்பான். அவ்வளவு ஈஸியா ப்ராஜெக்ட் கிடைச்சிருமா? இருடா வேற வழியில பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புறான். அதுக்குள்ள அப்பா வராரு. அப்பா வந்து பேசலான்னு வர ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அப்பாவை ஹீரோ கண்டுக்கவே இல்லை. டே நீ இன்னைக்கு பண்ணதெல்லாம் நல்ல வேலைடா, உன் அம்மா மாதிரின்னு சொல்ல, என் அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது, அம்மாவோட பேரை கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷனா ஹீரோ கத்துறான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. அப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஹீரோ கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்திருப்பான். 3 வருஷமா அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்க அம்மா இறந்து போனப்ப அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷமா அங்கதான் இருக்காங்க. இப்பதான் திரும்ப வந்திருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போன அதே நாள் தான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கள கஷ்டப்படுத்திருக்காங்க. அவங்க தங்கச்சி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கொண்டு வந்தது அவங்கதான் அப்படின்னு சொல்ல, அவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா? சே, அது தெரியாம நானும் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன். விட மாட்டேன். அவளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். அவங்க அப்பா மொத்த ஃபேமிலி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. நான் பைத்தியக்காரன் தானே சொல்றாங்க, இந்த மேட்மேன் என்ன வேலை பார்க்க போறேன்னு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அப்படியே ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பையன் சார் நான் ஏதாவது பண்ணவான்னு சொல்லி கேட்க, வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் ஹீரோயின் போறா. அப்பாக்கும் பையனுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, இல்லம்மா இதுல நீ வராத, அட்லீஸ்ட் உன் கூடயாவது அவன் சந்தோஷமா இருக்கட்டும், நான் தப்பு பண்ணது பண்ண மாதிரியே இருக்கட்டும், அவனுக்கு என்ன பிடிக்காத மாதிரியே இருக்கட்டும், நீ அவன் கூட ஹாப்பியா இருந்தா அதுவே போதும், உன்னோட லைஃப் எப்படி இருக்கோ அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, அதுக்குள்ள போன் வருது. ஹீரோ தான் பேசுறான். உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு பொசிஷன் தரேன்னு சொன்னீங்களே, ஜெனரல் மேனேஜர், இப்போதைக்கு எனக்கு அந்த பொசிஷன் போதும்னு சொல்ல, எப்படியோ அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தான் அவன் இறங்கி வந்திருக்கானே அதே போதும், எங்க இந்த ப்ராஜெக்டோட போயிருவானு நான் பயந்துட்டு இருந்தேன்னு சொல்லி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு அந்த மீமியும் அப்பா வராங்க. என்ன ஏ சிஸ்டர் கொஞ்சம் ஓவரா தான் பண்ற, உனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தது நான் தான் தெரியுமா, எங்களோட ப்ராஜெக்ட்டை நீ கட் பண்ணலான்னு பாக்குறியா, இப்ப நீங்க பண்ண போற பெரிய ப்ராஜெக்ட்ல எங்களுக்கும் ஷேர் வேணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுக்குள்ள அங்க அப்பா அப்புறம் ஹீரோ எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் முழு பொறுப்பு இவகிட்ட தான் இருக்கு, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நிக்கிறா. ஏன் நில்லுடின்னு சொல்லி மீமி கத்திட்டு இருக்க, முதல்ல ஆபீஸை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல மத்த டீடைல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான் ஹீரோ. ப்ராஜெக்ட பத்தி யாருக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் எல்லாமே நீங்க இப்ப பர்ஃபெக்டா தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன டவுட்னாலும் இவர்கிட்ட கேளுங்க, ஏன்னா இவர் தான் ஜெனரல் மேனேஜர், கண்டிப்பா இந்த கம்பெனியோட சிஇஓவா மாறுவாரு அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் 2 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை நம்பிதான் அப்படின்னு சொல்ல, அப்பாக்கும் ஹாப்பியா இருக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு ஹாப்பி மூமெண்ட், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க மீமி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. இவங்களை நம்பி கொடுக்காதீங்க, இவங்க 2 பேரும் இந்த ப்ராஜெக்ட் சரியா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, எங்க ஆபீஸ் மேட்டர்ல நீ எதுக்கு வர, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல, அங்க வந்து செக்யூரிட்டி வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் வேணும்னே பாய்னு சொல்லி டாடா காட்டிட்டு இருக்கா. ஆனா கசின் பையனுக்கு ஹீரோயினை பார்க்க கடுப்பா இருக்கு. சரி ஓகே ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சது இல்ல, இதுக்கப்புறம் எதுவும் இல்ல போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போக, டி எல்லாரும் இருக்கவங்க என்னடா பண்றங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கு. கையிடுறா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு தள்ளி விட, அதுக்கப்புறம் எங்க வீட்டுலதான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா புலம்பிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல, அவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க 2 பேரையும் ஒன்னா ஆக்கனா நமக்கு பிரச்சனை வராதுன்னு பார்த்தா இவங்க நமக்கே பிரச்சனை பண்றாங்க. சரி இரு இப்போ ஒரு டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹீரோட அப்பாக்கு போன் பண்ணி, ஹீரோயின் 3 வருஷமா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா, அவளை வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இது எல்லாமே ஒரு டீலிங், அவ ஆசைப்பட்டு உங்க வீட்டுக்கு மருமகளா வரல அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவளை எப்படி டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஹாப்பியா இருக்க ஹீரோயினை பாக்குறதுக்காக அப்பா வராரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா, உன் தங்கச்சியோட பொசிஷனுக்கு தான் நீ வந்திருக்கியா, அது மட்டும் இல்லாம நான் கேட்கறதுக்கு இன்னொரு பதில் சொல்லு, நீ 3 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு சொல்லி கேட்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவ ஏன் பொண்டாட்டி, அவ எப்படி இருந்தாலும் சரி அவளை நான் ஏத்துப்பேன், நான் மட்டும் நல்லா
நல்லவனா, நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் கத்த, ஒரு நிமிஷம் இருடா, நான் இப்பயும் சொல்றேன், நான் இவள தப்பா சொல்லல. உன் வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியே, என்கிட்ட ஏமா சொல்லல? என்ன அப்பாவா நினைச்சிருந்தா நீ சொல்லிருப்பீல. இந்த அப்படி இதுல பணம் இருக்கு, முதல்ல 2 பேர் போய் ஒரு 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வாங்க, உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது போதும், இங்க வந்து நீ கஷ்டப்படுற அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சோ 2 நாள் உங்க லைஃபை நீங்க பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து மத்த ப்ராஜெக்ட பத்தி பேசலாம், இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கையில செக் எல்லாம் கொடுக்குறாரு. டிக்கெட் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்பயுமே என் பொண்ணுதாம்மா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என் வீட்டா மாத்தினது நீதான், அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. இங்க பாருடா, அவளை பத்திரமா பாத்துக்கோ, அவ பாவம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டா, இதுக்கப்புறம் உன்னால உன்னோட கிறுக்கு புத்தினால அவ கஷ்டப்பட போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படி ஜாலியா ஹீரோ கூட வெளியே வர, அங்க மீமியும் ஷென்னும் வராங்க. என்ன சிஸ்டர் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு? ஆமா, இங்க 2 பேரும் ஹனிமூன் போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெறுப்பேத்துறா. ஆனா ஹீரோயினை பார்க்க அப்படி ஒரு மாதிரி இருக்கு ஷென்னுக்கு. இதுக்கு மேலே விட்டா நான் ரொம்ப இழந்துருவேன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, உடனே மீமிக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு, நீ என்னத்தான கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்ப நீ ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் இப்பதான் தெரியுது, அந்த மாதிரி ஒரு பொண்ணுதான் எனக்கு சூட் ஆவா, நீ எனக்கு செட் ஆக மாட்ட. சோ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்ல, லூசாட்ட பேசுற, நான் எப்ப என் புருஷனை டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன்? இங்க பாரு, எனக்கு நீ தேவையில்லை, எப்பயோ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணாம், என் ஹஸ்பண்ட் என்ன பத்திரமா பாத்துப்பாரு, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பிடிக்கும், நான் அவரை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போக, மீமி சென்னு கிட்ட கத்துறா. இங்க பாரு, நீ வேணான்னு முடிவு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ என்னோட லைஃபை விட்டு போயிரு, அவ கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி மீமி சொல்ல, அவ கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணாம், நீ ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆகாத ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் கிளம்பி போறான். இவனை சும்மா விடக்கூடாது, எனக்கு என்னோட லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி மீமி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் இங்க ரூமுக்கு வந்தாச்சு, ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், அட்லீஸ்ட் இங்கேயாவது ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக 2 பேரும் டீப்பா போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. வேணாம், எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது, அப்புறம் நீ என்ன அசிங்கப்படுத்துவ, தேவையா இது, பேசாம என்னை விட்டுரு, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்க எப்படியாவது ஷென்னுக்கு அந்த மருந்தை கொடுத்து ட்ரக்ஸை கொடுத்து அவன் கூட ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மீமி. இதை கொண்டு போய் நான் கொடுக்குற ரூம்ல கூட அப்படின்னு சொல்லி அனுப்ப, அந்த ஆளையும் எடுத்துட்டு போறான். இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாயிருவ, அதுக்கப்புறம் இப்படி என்ன பிரேக்கப் பண்ண முடியும்னு மீமி பிளான் பண்றா. இங்க பார்த்தா ஹீரோ ஒன்னதுக்கு செட் ஆக மாட்டேங்கிறா. ஹீரோயினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நீ ஒன்னதுக்கு ஆமாட்ட போடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா சொல்ல, ஹீரோ கோமா வெளியே வரான். வந்தவன் பக்கத்து ஷென் ரூமுக்கு போக வேண்டிய ட்ரிங்க்ஸ் எடுத்து இவன் குடிச்சிட்டு உள்ள போறான். ஐயோ சார், என்ன சார் இதை குடிச்சிட்டு போறீங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு அப்படியே ஹீரோயின் வெளியே வரா. அங்க வரும்போது ஹீரோக்கு ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. லைட்டா ஹீட் ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, வேணாம் இதுக்கு மேல நீ என் கூட இருக்க வேணான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போய் ஹீரோ இறங்கிட்டான். என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் தள்ளி போ, என்ன விட்டு போ, நான் உனதுக்கு ஆக மாட்டேன் நீ சொல்லுவ, நான் அப்புறம் வேஸ்ட்னு சொல்லுவேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோ போறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னது எல்லாமே இப்படி தப்பா நடக்குது, ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணா நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத, என்ன நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க என்ன பாக்குறதுக்காக வேகமா அங்க வந்து நிக்கிற அந்த மீமி. என்னாச்சு, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா? எனக்கு ஒன்னும் ஆகலையா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் போன் வருது, ட்ரக்ஸை மாத்தி கொடுத்தது. ஐயோ எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு, நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஏண்டி இதெல்லாம் பிளான் பண்ணி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை வேகமா எடுத்து அப்படியே அவன் சாப்பிட்றான். எங்க போறீங்கன்னு புலம்பிட்டு இருக்கு. இவன் ஹீரோயினை தேடிட்டு போறான். இதுக்கு மேல விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா இருக்காங்க. ஒரு வழியா 2 பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சுது. அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள போன் வருது. போன் அட்டன் பண்ணி பார்க்க, அப்பாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, கோமாக்கு போயிட்டாங்கன்னு வருது. எனக்கு அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஆமா மேடம் நல்லதான் இருந்தாங்க சார், திடீர்னு எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு மெய்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் உள்ள போலான்னு ஹீரோ கூப்பிட, ஹீரோ வரமாட்டேங்கிறான். நான் வரமாட்டேன்னு சொல்ல, நீ இந்த மாதிரி இருக்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன சண்டை. அம்மா எனக்கு போன் பண்ணாங்க, நான் போனை எடுக்கவே இல்லை. சோ நான் ரொம்ப அவங்கள மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. கடைசி நேரத்துல கூட அவங்க என்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சாங்க, பட் என்னால பேச முடியல. அதே நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தோணுது, ப்ளீஸ் அங்க இருக்கும்போது கொஞ்சமாவது அவங்கள புரிஞ்சுக்கோவான்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வர. ஹீரோ வரான். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தது மட்டும் தெரிஞ்சதுன்னா சார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி மெய்டு தான் ஹாப்பியா ஃபீல் பண்றா. ஆனாலும் ஹீரோக்கு விருப்பம் இல்ல, ஹீரோன் கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் வருவான். டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி நிக்க, மேடம் ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும், இப்போதைக்கு கம்பெனில இருக்க வேலையை நாங்க முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. எப்படியாவது கம்பெனில இருக்க போர்ஷன்லாம் நான் எடுத்துக்கணும். அவன் ஹனிமூன் போனவன் அப்படியே போயிடுவான், இப்போதைக்கு வரமாட்டான். இந்த கம்பெனில எல்லா முடிவும் நான் தான் எடுக்க போறேன், இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நான் தான் பார்க்க போறேன்னு சொல்ல, அங்க பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறா. நீ எப்படி வந்த, 2 நாள் ஆகும் இப்ப வரமாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு
சொல்றாரு, நீ தான் எல்லாத்தையும் பண்ணன்னு எனக்கு தெரியாதா, என் அப்பா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்ப நீ சொல்லல செத்து போயிருவேன், ஆல்ரெடி நான் மேட் மேனு எல்லாருக்கும் தெரியும், நான் உன குழப்பினா கூட அது கேஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லூசு எல்லாத்தையும் வளரிட்டான். நான் தான் அவன் அப்பாக்கு மருந்து கலந்து கொடுத்தேன், அவரு கோமா ஸ்டேஜுக்கு போகணும் போய் சேரட்டும்னு பிளான் பண்ணேன், கடைசியில பார்த்தா இப்படி போயிட்டான். எவிடன்ஸ் இல்லையே, என்ன பண்ண போறீங்க, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த கம்பெனி எனக்கு தான். இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் நம்பி யார் இந்த கம்பெனி கொடுக்க போறா, அந்த ஆள் போயிட்டானா உன்னையும் போட்டு தள்ளுறதுன்னு பெரிய வேலையே கிடையாதுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. இந்த ஆள் என்ன இவ்வளவு வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான்னு. இப்ப என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறியா, எவிடன்ஸ் எங்க சார், எவிடன்ஸ் எங்கன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் போலீஸை கூப்பிட போலீஸ் வந்து நிக்குது. வா வாயாலே எல்லாத்தையும் சொல்லிட்டு எவிடன்ஸ் எவிடன்ஸ்னு கேட்கற, ஏன்டா உனக்கு அறிவில்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப முதல்ல போய் அப்பாவை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வேகமா அப்பாவை பாக்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோ எதுவுமே பேசல. அப்பா கண்ணை திறந்து பார்த்தனே, நீ என் கண்ணு முன்னாடி இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பா கேக்குறாரு. சும்மா பார்க்கதான் வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு போக, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ இப்படியே இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இப்படி போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா பேசுறாரு. நீங்க இப்ப எதுவும் பேச வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இல்லம்மா இது இப்படியே விட்டா பேசவே முடியாதுமா, என்னைக்கு இது சரியாகும்னு எனக்கு தோணலன்னு சொல்ல, முதல்ல இங்க வந்து உட்காருங்க, அப்பா சொல்றத காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்ல, அன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட் வேணும்னு பண்ணதுதான். அந்த டைம்ல உன் அம்மாவோட காலு அங்க மாட்டிருச்சு, எடுக்க முடியல. அம்மாவை பொறுத்த வரைக்கும் உன்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. உன்னை விட்டுட்டு வந்து அம்மாவை கூட்டிட்டு போலான்னு தான் உன்னை விடுறதுக்காக நான் வந்தேன். அந்த டைம்னு பார்த்து கார் வெடிச்சிருச்சு, அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் கண்டிப்பா உங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு வரணும்னு நினைக்கவே இல்லை. இதை உன்கிட்ட சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணேன், ஆனா நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் அம்மாவை கொலை பண்ண கொலைகாரன் மாதிரிதான் என்ன நீ பாக்குற. நான் வேணும்னு அந்த மாதிரி பண்ணல, கடைசியா உன் அம்மாவோட ஆசை அதுதான், உன்னை முதல்ல கூட்டிட்டு போன்னு சொன்னனாலதான் இதெல்லாம் பண்ணேன். ஒரு தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா நீ அதை என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா அழுகுறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்பவாவது புரிஞ்சுக்கங்க, உங்க மேல அவருக்கு பாசம் இல்லைன்னா எப்பயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப வரைக்கும் உங்களுக்காக தான் அவர் வாழ்றாரு. உங்களுக்கு புரியலையா, உண்மையான லவ்னா என்னன்னு புரியலையான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அப்பதான் ஹீரோக்கு எல்லாம் புரியுது, அப்பா மேல இருக்க உண்மையான பாசம். அப்புறம் எங்க ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அவன் மட்டும் மேல போய்கிட்டே இருக்கா, பேசாம நான் அவனையே கல்யாணம் பண்ணியிருந்தா என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்கும், போங்கப்பா உங்களாலதான் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல, சரி அதானே, அவளை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா முதல்ல நீ போய் அவனை செட்யூஸ் பண்ணு, அவன் கண்டிப்பா உன்னை பார்த்தா மயங்கிடுவான்னு சொல்ல, ஹீரோயினை பாக்குறதுக்காக தங்கச்சி வரா. ஹீரோயின் அங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. வந்து அங்க இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது, என்னோட இடத்துல நீ இருக்கியாங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. அப்புறம் பிரதர் இன் லா பார்க்க தான் வந்தேன், ஏன் என் புருஷனை செட்யூஸ் பண்ண போறியா, அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்தவனே பக்கத்துல போறா. உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கா, முதல்ல அங்க பேசுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல போய் உட்காந்துட்டு எப்படியாவது இவனை செட்யூஸ் பண்ணலான்னு என்னோட பிளேஸ்ல தான் அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கா. ஆக்சுவலி இந்த பிளேஸ்க்கு வர வேண்டியது நான், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன். என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபா வந்தா நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு கையை நிட்டுறா. ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே இந்த ஆஷை கையில போட்டு விட்டான். இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணத்தோட என் பக்கத்துல வந்தா அவ்வளவுதான், எனக்கு என் ஒய்ஃபை தான் பிடிக்கும், ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, என்னது வெளியே போடுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி நிக்கிறான். கையில ஏதோ ஊசி மாதிரி வச்சிருக்கா, அதை அப்படியே ஹீரோக்கு போட்டு விட்டா. உன்னோட கிறுக்குத்தனம் அதிகமாக போகுது, உன் கண்ணு முன்னாடி வர அவளை இப்ப நீ கொலை பண்ண போற, அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வரா. என்ன பண்ணி வச்சிருக்க என் ஹஸ்பண்ட்னு சொல்ல, ஒண்ணு இல்ல, இந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டேன், இதை கியூர் பண்றதுக்கான மருந்தும் என்கிட்ட தான் இருக்கு, நீ மட்டும் இந்த வாழ்க்கை எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லு, அந்த மருந்து தரேன். அப்படி இல்ல அவன் கண்ணை திறந்து பார்த்தானா உன்னை என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இது மட்டும் இல்ல, ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற அளவுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதை கேட்டனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என் அம்மா ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்ப இவ ஏதாவது பண்ணிருப்பாளாங்கிற மாதிரி யோசிக்க, அடுத்து ஹீரோ எந்திரிச்சிட்டான். அப்படியே ஹீரோனோட கழுத்துல கை வைக்கிறான். அவனோட அந்த கிறுக்குத்தனம், அதாவது கோபம் அதிகமாகும், எரிச்சல் அதிகமாகும், கண்ணு முன்னாடி இருக்கிற யாருன்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னான். அதே மாதிரிதான் நடக்குது. ஹீரோனோட கழுத்துல கை வச்சிருப்பான். ஏன்னா சத்தத்தை காணோம், ஒருவேளை போட்டு தள்ளிட்டானோன்னு சொல்லி கதவை திறந்துட்டு அப்படியே மீமி உள்ள வர, அங்க மீமியோட கழுத்துல கையை வச்சுட்டு ஹீரோ நிக்கிறான். அப்பதான் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்றா, அது முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவே கொஞ்சம் அவனோட மைண்டை மாத்திக்கிட்டான். இல்ல நான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கையை கட் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறான். என்ன தைரியம் தான் ஏன் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், உன்னை நான் போட்டு தள்ளிடுறேன்டி அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அவங்க அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்க, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, ப்ளீஸ் நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கத்த, எனக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ உன் வாயால சொன்ன ஹார்ட் அட்டாக் வர வரைக்கிறதுக்கு மருந்து உங்ககிட்ட இருக்குன்னு, ஒழுங்கா சொல்லு என் அம்மா என்ன பண்ணேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அந்த ஸ்டெப் மதர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. உண்மையை சொல்லுங்க, என் அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, ஏண்டி உனக்கு தெரியலையா, நீ ஏன் பொண்ணு, நான் எப்படி உன் அம்மாவை கொலை பண்ணுவேன்னு சொல்லி அப்பா அப்படி டைலாக் எல்லாம் பேசுறாரு. ஹீரோ கையில கத்தி வச்சுட்டு ஸ்டெப் மதரோட கையில அப்படியே ஒரு
போடுறான். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, பிளான் பண்ணி கொடுத்ததெல்லாம் இவதான், நான் வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும், போய் இவளுக்காக ஏன் அம்மாவை நீ கொலை பண்ணிட்டீலன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அதுக்குள்ள அங்க இருந்து போலீஸ் வருது. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அழுதுட்டே உட்கார்ந்துருக்கா. என் அம்மாவை காப்பாத்த முடியலன்னு. நீ கவலைப்படாத, உன்னோட லைஃப்ல பாதி லைஃப் உனக்கு இந்த மாதிரி கவலையில போச்சு. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ஃபுல்லா நான் தான் உன் பக்கத்துல இருப்பேன்னு சொல்ல, 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு மூமெண்ட் ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.